உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. சந்தையில் விற்கப்படும் பாக்கெட் உணவுகள் உடல் நலத்திற்கு ஆரோக்கியமானதாக இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். பாக்கெட் உணவுகளுடைய வளர்ச்சியை நாம் பார்க்க வேண்டும். இயற்கையோடு வாழ்ந்த ஒரு உணவை நாம் உண்டு கொண்டிருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மேலை நாட்டு நாகரிகத்தை அடிப்படையாக கொண்டு பாக்கெட் உணவுகளை நாம் உண்ண ஆரம்பித்தோம். அது ஒரு நாகரிகத்தினுடைய வளர்ச்சி என்று கூட ஆகிவிட்டது. வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய உணவுகள் எல்லாம் இந்திய சந்தையை மையப்படுத்துவது, குறிப்பாக குழந்தைகளையும் பெண்களையும் மையப்படுத்தியே அவர்களுடைய விற்பனை இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து ஒரு உணவு வருகின்ற போது அதை நாம் எவ்வாறு வரவேற்கின்றோம்? அப்போ இந்த உணவு கட்டுப்பாட்டு நிர்வாகம் என்ன செய்கிறது என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. பாக்கெட் உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய ரசாயன கலவைகள் என்ன, அதனால் உடலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகிறது, இந்த மோகத்திலிருந்து நாம் எப்போது விடுபட போகின்றோம்? ஆகவே நாம் சாப்பிடுகின்ற இந்த உணவு பாக்கெட்டுகள் ஆரோக்கியமானதாக இருக்கிறதா இல்லை என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நுகர்வோர் நீதிமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் திரு தீனதயாளன் அவர்கள் நம்ம கீழே வந்திருக்கின்றார். சமூக அக்கறையோடு வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய திரு பெல்சன் அவர்களும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். உணவு பொருட்களை நாம் இன்றைக்கு விவாதத்துக்குரிய தலைப்பாக இருப்பதனால் இதில் சிறந்து விளங்கக்கூடிய டாக்டர் ராதிகா கணேசன் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். சென்னையினுடைய பிரபல கல்லூரி 150 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய எம்சிசி கல்லூரியினுடைய மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெச்ஓடி மகாலட்சுமி அவர்கள். இந்த பாக்கெட் உணவுகளை குறித்து ஒரு சிறிய ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். உணவு பழக்கம் என்பது ஒரு நாட்டின் தட்பவெப்பநிலை, மண்ணின் தன்மை, விவசாயத்தின் தன்மை, வசிக்கும் மக்களின் உடல் சார்ந்த உழைப்பு, சமூக பொருளாதாரம் போன்ற பல்வேறு காரணிகளை கணக்கில் கொண்டு பெறப்படும் அனுபவ அறிவு. இந்த அனுபவ அறிவு இன்று முனைமழுங்கி நிற்கிறது பாக்கெட் உணவுப் பொருட்களால். வெளிநாட்டு வணிக கலாச்சாரமான பாக்கெட் உணவு நம் நாட்டின் இயற்கை உணவை சீரழித்து சின்ன பின்னமாக்கி இருக்கிறது. பாக்கெட் பாலில் தொடங்கி நூடுல்ஸ், இறைச்சி, சப்பாத்தி, நொறுக்கு தீனிகள், குளிர்பானங்கள் என்று நம் உணவு கலாச்சாரத்தை குழிக்குள் தள்ளியதால் ஆரோக்கியம் கெட்டவர்களாக உலவி வருகிறோம். நம் பிள்ளைகளையும் உருவாக்கி வருகிறோம். காரியமும் மோனோசோடியமும் குளூட்டாமேட்டும் நமக்கு புரியாதவைகள்தான். ஆனால் அதை புரிந்தவர்களான இந்திய உணவு தரக்கட்டுப்பாடு ஆணையமும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததால் தான் இந்திய உணவு சந்தை இன்று பாக்கெட் உணவுப் பொருட்களான குப்பை உணவுகளை குவித்து வைத்து விற்பனை செய்து வருகிறது. நம் விரைவு வாழ்க்கையில் நேரத்தை மிச்சப்படுத்தவும், நொடியில் உணவு தயாரிக்கவும், ஆன்லைனில் பெற்று மகிழவும், புதிய சுவை, புதிய ருசி என்று பழமை பொக்கிஷங்களை இழந்து நோய்வாய்ப்பட்ட புதிய தலைமுறையை நமக்கு தெரியாமலேயே நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அன்று நம் தெருக்களில் பாசத்தோடு அழைத்து பால் ஊற்றிய பால்காரர், உறவு கதைகள் பேசி பகிர்ந்து மோர் விற்ற பாட்டி, தனது பிள்ளைகளுக்கான உணவின் தரத்தோடு தயாரித்து விற்கும் இட்லி அக்கா, தெருவில் மருத்துவ குணம் கலந்து தரும் இருமலை நீக்கும் சுக்கு மிட்டாய் தாத்தா போன்ற நம் ஆரோக்கிய உணவுகளின் அடையாளங்களை என்று இழந்தோமோ அன்றே நம் ஆரோக்கியத்தையும் இழந்துவிட்டோம். உங்கள் பிள்ளைகள் மீது உண்மையான அக்கறை இருந்தால் அவர்களுக்கான பாதுகாப்பான உணவு கிடைக்க இனியாவது விழித்துக் கொள்வோம். இந்த உணவு உண்மையாகவே ஆரோக்கியமானதாக இருக்கிறதா? பாக்கெட் உணவு சொல்லுங்க. உணவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட அளவு தான் வேதிப்பொருள் கலந்துருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுன்னா எவ்வளோ? இப்போ ஒரு பாம்பினுடைய நஞ்சு கூட பார்த்தீங்கன்னா அடர் புரதம் தான். ஆனால் பாம்புக்கு தெரியும் முயலுக்கு இறைய கொல்லணுன்னா எவ்வளோ நஞ்சை செலுத்தணும், சுண்டலியை சாகடிக்கணுன்னா எவ்வளோ நஞ்சை செலுத்தணும்னு. அப்போது நிர்ணயிக்கப்பட்ட அளவுன்னு பாம்புக்கு தெரியுது, ஆனால் நம்மளுக்கு தெரியல. வேதிப்பொருளினுடைய அளவு நிர்ணயிக்கப்பட்ட அளவு தான் அதில் கலந்துருக்கு அப்படின்னு தரக்கட்டுப்பாடு வாரியம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தருது. ஆனால் எவ்வளோ, அந்த அளவு எவ்வளோன்னு எப்படி சாதாரண பொது ஜனங்களுக்கு தெரியும்? சமீபத்தில் என்னுடைய உறவினர் குழந்தைக்கு குடல் வாழ்வு வீக்கம் என்ற அறுவை சிகிச்சை நடந்ததுங்க. அது என்ன காரணம்? அந்த குழந்தை சைவ குழந்தை. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாக்கெட் உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்பாள். அதோட விளைவு இன்றைக்கி 5 வயசு குழந்தைக்கு குடல் வாழ்வு வீக்கம் வந்திருக்கு. இவங்க சொல்கிற ப்ராசஸ்ட் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் என்னதான் டைம் மேனேஜ்மெண்ட்டு, டைம் இல்லை, நாங்கள் இதை அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னாலும் அது ஸ்லோவாக அவங்கள கொல்லுதுன்ற விஷயத்தை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்றது மட்டும்தான் உண்மை.
இவங்க சொல்கிற ப்ராசஸ் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது, ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இந்த என்ஹான்ஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உணவுகளோட உண்மையான தரத்தில் இருந்து மாறி அந்த டெக்ஸ்டரையே மாற்றுற ஒரு உணவு தான் இந்த பேக்கெட் பதப்படுத்தப்பட்ட உணவுகள். இந்த மாதிரி வளர்ந்து வர நாடுகளான இந்தியாவிலேருந்து வளரப்பட்ட நாடுகளுக்கு இது எக்ஸ்போர்ட் ஆகிறச்ச அவங்க என்ன பண்ணுறாங்க, குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லி இதை பேன் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் மார்க்கெட்டில் இன்னும் இந்த மாதிரி பொருட்கள் விற்பனையில் இருக்குது. இதுதான் வேணாம் அப்படிங்கிறோம். In my point of view, it's not good, it's bad because it contains many chemicals and many other things, additives and preservatives which affects your internal normal flora, and anything which is not according to the nature, it won't go well. It cannot beat nature in any way. இயற்கையோட இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். இயற்கைக்கு மாறுபட்ட உணவுகள் சாப்பிடுவது எப்பவுமே நம்ம உடல் நலத்திற்கு தீங்கானது. பதப்படுத்தப்பட்ட உணவுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த உணவு மட்டும் தான் அங்கே பதப்படுத்தப்படுறதே தவிர நம்ம உண்ற நமக்கு அதில் எந்த விதமான சேஃப்டியும் வரப்போகிறது இல்லை. இன்னொன்று நம்ம எத்தனையோ விதமான அவேர்னஸ் கொண்டு வரோம், பாலித்தனை ஒழிங்க. ஆனால் அதை கண்டெயின் பண்ணுற ஒரு சேஃப்கார்ட் பண்ணுற ஒரு கண்டெய்னரே பாலித்தீனாக தான் இருக்கப்படுது அங்கே. ஸோ நம்ம எந்த விதத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இருக்கிற ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அந்த எடுத்துக்கிறான்னா அது அவனோட இஷ்டம். ஆனால் நம்ம ட்ரெண்டை புதுசாக கொண்டு வரணும், ஒரு பர்டிகுலர் நம்ம புதுசாக ஏதோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷனுக்காக இந்த ஒரு உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோமே தவிர எந்த விதத்துலையும் அது நமக்கு ஹெல்த்தோ கொடுக்க போகிறது இல்லை. நம்ம அது பின்னாடி இருக்க பொருளெல்லாம் பார்த்துட்டு வாங்கணும்னு தான் சொல்கிறோம். எடிபிள் வெஜிடபிள் ஆயில்னு ஒன்று இருக்கும். அது நம்ம பார்த்துட்டு ஆயில் தானே அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் அந்த ஆயில் போய் நம்ம லிவரில் இருக்கிற ஃபேட்டோட ரியாக்ட் ஆகி அது பெரிய கொழுப்பு சக்தியாக மாறி சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வர வைக்குது. இதுக்கு பின்னாடி நடக்கிற மெக்கானிசம் நமக்கு புரியறதில்ல. வெறும் ஆயிலுங்கிறதுனால நம்ம அப்படியே ஆயில் தான் நினச்சிட்டு வாங்கிடுறோம். ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி இருக்கிற மெக்கானிசமை மக்களுக்கு எடுத்து புரிய வைக்கணும். அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. அந்த டைமில் நான் இப்போ பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்ட உணவை தான் நான் சமைச்சு கொடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறது, நாங்கள் பேக்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வாங்குகிறோம். அது நம்ம ஃபுட் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஃபுட்ஸாக பார்த்து வாங்கினோன்னா அது நமக்கு நல்லது. இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் சிறியோர்லேருந்து பெரியோர் முதல் எல்லாருமே ஆசைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடலின் செல்ல பிள்ளையான நாக்கு எதை ஆசைப்படுகிறதோ அதை தான் தேடி செல்கின்றோம். இது பேக்கெட் பொருளா அல்லது அது தரமல்லாத பொருளா அதையெல்லாம் தேடி பார்ப்பதில்லை. இந்த விஞ்ஞான காலத்தில் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க. இந்த காலத்தில் மட்டும் இல்லை, அந்த காலத்தில் கூட விவசாயம் பண்ண அம்மாவும் போனாங்க, அப்பாவும் பண்ணாங்க. அப்பவும் இந்த டைம் தான் இருந்தது. ஆனால் அப்பாவும் அவங்க நல்ல உணவுகளை சமைச்சு வச்சுட்டு தான் போனாங்க. இல்லைனா நம்ம எடுத்துக்கிற அந்த பச்சை மிளகாவோ பழைய சாதத்தில் இருக்கிற ருசி இதில் இருக்கான்னு தெரியாது. அதே மாதிரி நாக்கு கேட்குற ருசிக்கு தான் நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்கிறோம். இப்போ நீ நாக்கு கேட்குற ருசிக்கு சாப்பிடுவா, நாளைக்கு உடலுக்கு அந்த ருசி வரப்போகிறதில்ல, நம்ம எடுத்துக்க போகிற நியூட்ரிஷனும் ஹெல்த்தோ தான் வரப்போகுது. அப்போ அந்த விதத்தில் அந்த நாக்கை நீங்கள் நம்புவீங்களா, இல்லைனா இருக்கிற ஹெல்த்தி பொருளை நீங்கள் நம்புவீங்களா? காலையில் 6 மணிக்கு கிளம்புனாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு வராங்க. அவங்க தூங்குவாங்களா இல்லை காலைல 3 மணிக்கு எழுந்து சமையல் செய்வாங்களா? ஏன் வேலைக்கு போகிறீங்க? இன்னொரு 20 வருஷம் 40 வருஷம் நல்லா இருக்கணுன்றதுக்காக டாக்டருக்கோ இல்லை போய் ஒரு மாத்திரைக்கோ இல்லை மருந்துக்கோ செலவு பண்ணணுன்றதுக்காக கிடையாது. இன்னொரு 20 வருஷம் 40 வருஷம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி என்னங்க டைம் மேனேஜ்மெண்ட்டு? காலையில் இருந்து காய் கூட அறிய முடியாதுன்னா அப்படி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் என்ன இருக்குது? காய்கறியோ இல்லை ஒரு ப்ரிசர்வேட்டிவோ இல்லை, நீங்கள் சொல்கிற ஒரு நீங்கள் பண்ணுறீங்களா? பண்ணுறேங்க, டெய்லி காய்கறி பண்ணுறேங்க. இந்த மாற்றம்ன்றது முன்னாடியே இருந்திருக்கணும். வளர்ந்து வர டெக்னாலஜியோட இதையும் நம்ம குழப்பிட்டு மாறாமல் இவ்வளோ தூரம் வந்ததால் தான் இந்த பிரச்சனையே. பேக்கெட் ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லது, ஈமைக்காமல் எல்லாம் ரொம்ப சுகாதாரமானதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஈக்கு தெரிஞ்சிருக்குது அதில் ஃபுட்டில் எல்லாமே நஞ்சு பொருள் இருக்குதுன்னு, அதனால தான் அதை மெக்கிறது இல்லை. இயற்கை பொருள்கள் பார்த்திங்கன்னா மெக்ஷன் தான் இருக்குது, நாங்கள் அதை மறுக்கல. ஆனால் அதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது கூட ஏன் நம்மளுக்கு தெரியலன்னு தான் நான் கேட்குறேன், வேறு எதுவுமே கேட்கல. நம்ம நார்மல் இயற்கை உணவுகள்லேயே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிற சாப்பாடுகள் இருக்குது. நாங்களும் தான் ஒர்க் பண்ணுறோமா, காலையில் 4 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் தான் செய்துட்டு போகிறோம். காய் அரியத்துக்கு நேரம் இல்லையா, பேக்கெட் எங்கள் ஊர்லேயும் தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி வெங்காயம் உரிச்சு பூண்டு உரிச்சு எல்லாமே கிடைக்குது. அது ஒரு சில அவசர தேவைக்கு எப்பயாவது ஒரு முறை யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர ரெகுலராக அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி நாக்குக்கு எங்கள் குழந்தைங்களும் தான் அடிமை ஆகிடுறாங்க, கேட்குறாங்க, ஏதோ ஒன் டைம் கேட்குறாங்களா, ஆசைப்படுறாங்களா, வாங்கி தரோம். அதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு என்ன வகையான கெடுதல்கள் ஏற்படுதுன்றதை தான் நாங்கள் இங்கே பேசுகிறோமே தவிர நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்புன்னெலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலை. பேக்கெட் ஓகே, பேக் பண்ணி வருது, ஆனால் அது ஹெல்த்தியான ஃபுட்டான்னு பார்க்க சொல்கிறோம். பேக்டு ஃபுட்ஸ்னால் வெறும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அதெல்லாம் மட்டுமே கிடையாது. நீங்கள் காலைல ஏஞ்சி சமைக்கும் போது கூட அதில் போடுற சாம்பார் பொடி நீங்கள் அரைச்சா போடுறீங்க, மிளகா பொடி அரைச்சா போடுறீங்க, எல்லோரும் மோஸ்ட் பர்சன்டேஜ் ஆவரேஜ் அதுவும் பேக்கெட்டில் தானே வாங்கி போடுறோம்.
மிளகா தனியாக வாங்கி அரைச்சி பவுடர் பண்ணி சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறது இல்லையா? அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணாங்க இல்லையா? சாதாரணமாக மார்க்கெட்டில் வர ஆப்பிளுக்கும் பேக்கெட் பண்ணி அழகாக ஷைனிங்காக வர ஆப்பிள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படி மெழுகு தடவி அந்த ஷைனிங் நம்மளை வாங்கணும்னு தோணுது அந்த ஆப்பிளை பார்த்தீங்கன்னாக்கா. அதில் அப்படியே சுரண்டி பார்த்தா அப்படியே மெழுகு. அதை நம்ம தோலோடு அந்த ஆப்பிள் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் எல்லாமே தோலோடு சாப்பிடணும், காய்கறி பழம்லாம் கற்றுக் கொடுத்தோம் குழந்தைக்கு. எப்போ இந்த தோலோடு அந்த தோலை சீவுனாக்கா அப்படியே மெழுகு மாதிரி வரத்தை பார்த்துலேருந்து பயம் வந்துடுச்சு. எல்லாமே கழுவி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு கழுவி கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் அதிகமாகிடுச்சிங்க. சரி. ஆக்சுவலாக வந்து பேக்டு ஃபுட்டில் வந்து கிளாஸ்ட்ரீடியம் பொட்டுலினம்ன்ற ஒரு கிருமி வளருது. அந்த கிருமி வந்து பொட்டுலிசம் வர வைக்கும். பொட்டுலிசம்ன்றது ஒரு வகையான ஃபுட் பாய்சனிங். அது மட்டும் அந்த ஆர்கானிசம் நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா அது ஒரு பர்டிகுலர் டாக்ஸின் ரிலீஸ் பண்ணும். அது நம்ம மூளையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கவாதம் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அங்கே நிறைய பேர் சொன்னாங்க இப்போ வர வாட்டர்லாம் வந்து நல்லா ப்யூரிஃபை ஆகி அப்படி தான் வருது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னும் கூட நிறைய பேர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர மினரல் வாட்டர்லாம் குடிச்சிட்டு கூட என்ன சொல்கிறாங்கன்னா எலும்பு தேய்வு உண்டாகுது. அதாவது மினரல் போனோட டென்சிட்டி வந்து குறையுது. அந்த வாட்டர் அப்போ என்ன அர்த்தம், ஒழுங்காக ப்யூரிஃபை ஆகலை, அதனால தான் அப்படி ஆகுது. சார் எல்லோரும் டீ குடிப்பீங்களா சார்? ஆமாம், எல்லோரும் டீ குடிப்பீங்க. அந்த டீ குடிக்கிற கப்பு இருக்குல்ல, அது பிளாஸ்டிக் தான் சார். இப்போது அந்த சூடான டீ அந்த பிளாஸ்டிக் கப்பில் போகும்போது அது ரெண்டும் ரியாக்ட் ஆகும் சார். அந்த பிளாஸ்டிக் கப்பில் பாலித்தீன் இருக்கும் சார். அது ரியாக்ட் ஆகும்போது அந்த பாலித்தீனில் கார்சினோஜெனிக் ஏஜென்ட் இருக்கும் சார். அந்த கார்சினோஜெனிக் ஏஜென்ட் கேன்சரை உண்டாக்கும் சார். 52 டைப்ஸ் ஆஃப் கேன்சர் உண்டாக்கும் சார். நம்ம எல்லாம் பேக்ட் ஃபுட் நீங்கள் கண்ணுக்கு அழகாக இருக்குது, ஓகே நான் பெரிய ஷாப்பில் போய் வாங்குறேன்றது தான் உங்களுடைய மெயின் ரீசனே நீங்கள் வாங்குறது. அந்த டின் ஃபுட்ஸ் இருக்குல்ல, அதில் இருக்க அலுமினியம், ஓகே அப்ராட் கண்ட்ரீஸ் வந்து கிளைமேட் ஓகே, அவங்களுக்கு வந்து அந்த கூலுக்கு அந்த அலுமினியம் ஓகே. நம்ம ஊரில் அந்த அலுமினியம் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஒரு டின் ஃபுட்டும் அது மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. மெல்ட் ஆகி உள்ளே இருக்க பாதி ஃபுட்ஸ் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு, அது உங்களுக்கே தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் அலுமினியத்தையும் சேர்த்து சாப்பிட்றீங்க, பிளாஸ்டிக்கையும் சேர்த்து சாப்பிட்றீங்க. இதில் உங்களுக்கு பேர் நான் சாப்பிட்ற ஃபுட் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லிக்கிறோம். சர்டிஃபைட் கம்பெனிஸ்லாம் கெமிக்கலி இன்னர்ட், அதாவது ரியாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு உள்ள பேக்கேஜஸ் தான் போடுவாங்க. சர்டிஃபைட் கம்பெனிஸ் ஒரு மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட் வரும் போகும். எல்லா ப்ராடக்ட்டும் வந்துட்டு நீங்கள் வாங்க முடியாது, ஓகேவா? உங்கள் சேஃப்டிக்காக சர்டிஃபைட் ப்ராடக்ட் நாங்கள் சொல்கிறது சப்போர்ட் பண்ணுறது எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குள்ள சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ்லாம் இட்ஸ் சேஃப். They use chemically inert substances. நீங்கள் சொல்கிற சர்டிஃபைட் ISI முத்திரை குத்தின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன சொன்னீங்க, நிறைய லேப் டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு தான் வெளியில் வருது, நல்லா இருக்குது, நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம், நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற அந்த ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் டெஸ்ட்டோ இல்லை ஒரு நல்ல இண்டிகேட்டர் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இருக்கிறது மொத்தமாக 82 லேப் மட்டும்தான். இப்போ வளர்ந்து வர பாப்புலேஷனுக்கு புதுசாக வர ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் எத்தனையோ ப்ராடக்ட் வருது, அதுக்கு இது பத்தாதுங்க. அப்படியே பத்தினாலும் இது கண்டிப்பாக ஆரோக்கியமானதே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ப்ராடக்டில் நாங்கள் பேக் பண்ணி அனுப்புகிறோம், ரொம்ப நல்லது சொல்கிறீங்க. நீங்கள் பேக் பண்ணுற ப்ராடக்டில் இந்தியாவில் சுமார் 3000 ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க, கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இதனால் 26 மில்லியன் பீப்புள் இந்தியாவில் மக்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒரு நோய் வருது, எலும்பு தேய்வுங்க. என்னது டைம் மேனேஜ்மெண்ட், என்ன ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டு? அப்படி என்ன 5-10 நிமிஷத்தில் என்ன ஆகிட போகுது எனக்கு தெரியல. காலையில் அம்மா வந்து 8 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணும், அப்பா 7:30 மணிக்கே பிடிக்கணும், பசங்க வந்து 8:15 ஸ்கூலுக்கு போகணும். இந்த நிலைமையில் உட்காந்து ராயை அரைச்சி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து ராய்க்களி கிண்டி அதுக்கேற்ற இதெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியுமா? முடியாது சார். இப்போ இருக்கிற பொருளாதாரம், இப்போ இருக்கிற நிலைமை, இதை எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம வாங்க முடியும். இவங்க சொல்கிற மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் இவை அனைத்தையும் நம்ம அந்த பர்டிகுலர் டைமில் எப்படி சார் யோசிச்சுட்டு இருக்க முடியும்? இதுதான் நம்மளுடைய நிலைமை. இப்போதைக்கு நிலைமையை நினச்சி நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பழகிக்க கற்றுக்கணும். இப்படியே நம்ம போயிட்டுனா ஆரோக்கியம் சரியா? அந்த காலத்தில் யாருக்குமே நோயே வரலையா? இந்த காலத்துல மட்டும்தான் நோய் வருதா எல்லாருக்கும்? முன்னாடி இருந்துச்சு, ஆனா 100ல ஒருத்தவங்களுக்கு தான் இருந்துச்சு. ஆனா இப்போ 100ல 50 பேருக்குமே கேன்சர் இருக்கு, ஹார்ட் அட்டாக் இருக்கு. உனக்கு எவ்வளோ பிபி, உனக்கு எவ்வளோ சுகர்னு தான் கேட்குறாங்க. எல்லாமே ஆட் பண்ணுறது எல்லாமே எமல்சிஃபையர், ஸ்வீட்னஸ் தான் ஆட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அதில் இருக்கிறது ஹைட்ரஜனேட்டட் ஆயில். அந்த டிரான்ஸ்ஃபேட் என்ன பண்ணுதுன்னா உள்ளே போய் கொழுப்பு சக்தியை வந்து அதிகமாக்குது. அதுவும் இல்லாமல் கிட்னி ஃபெயிலியர் எல்லாமே இதுக்கு தான் காரணம். கெட்டது எதுக்கு சார் வாங்கி சாப்பிட்டு அவ்வளோ வேகமாக வேலைக்கு ஓடணும்? நல்லா இருக்கணும் தானே சார் சம்பாதிக்க வரோம், சம்பாதிக்கிறது மட்டும் தான் சார் பார்க்குறாங்க, நல்லா இருக்கணுங்கிறத பார்க்கவே மாட்டேறாங்க. சரி.